அரக்கோணத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விறுவிறுப்பாக தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ள பல்வேறு வடிவத்தில் வண்ணங்களில் கண்கவர் விநாயகர் சிலைகள் இந்த வருடம் அதிக அளவில் விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பேசிய அவர்கள், வடமாநில தொழிலாளர்கள் குறைந்த விலையில் ரசாயனம் கலந்த விநாயகர் சிலைகள் செய்து விற்பனை செய்வதாகவும் அதனை உடனடியாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கேரளாவில் இருந்து நீலகிரிக்கு இடம்பெயர்ந்து வரும் காட்டு யானை கூட்டங்கள் பந்தலூர் அருகே எலியாஸ் கடை பகுதியில் முகாமிட்டுள்ளதால் காட்டு யானைகளை கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் மற்றும் யானை விரட்டும் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சரின் பிறந்தநாளையொட்டி காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் மற்றும் ஆதரவாளர்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட நல்லாங்குடி பகுதியில் கைலாசநாதர் சிவகாமி சுந்தரி திருக்கோவில் அருகில் ஐயனார் சுவாமி அமைந்துள்ளது. கடந்த 25 வருடங்களாக இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக 25 வருடங்கள் கழித்து ஐயனார் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு ஐயனார் சுவாமி தேரை வயல்வெளி, குளம், வாய்க்கால் என தோளில் சுமந்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனியில் உணவு பாதுகாப்பு துறையினர் பல்வேறு கடைகளில் நடத்திய அதிரடி சோதனையில் காலாவதியான உணவுப் பொருட்களை கைப்பற்றி கடைகளுக்கு சீல் வைத்து 40,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.